மனிதனுக்கு முதுகெலும்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் இங்கிலீஷ் கிராமருக்கு டென்சஸ். சொல்லப்போனால் ஆங்கில இலக்கணத்துக்கு ஆணிவேரே டென்சஸ் தான். இந்த 12 டென்சஸ் பற்றிய நாலேஜ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஆங்கிலத்தின் அடித்தளமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோவில் 12 டென்சஸையும் ரொம்ப சுருக்கமாக கற்றுக்க போகிறோம். 12 டென்சஸ்க்கு உள்ள ஃபார்முலா என்ன, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்கணும், அதற்கான துல்லியமான தமிழ் அர்த்தங்கள் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை ரத்தின சுருக்கமாக கற்றுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சிரமம் பாராமல் ஆர்வத்தோடு கற்றுக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம 12 டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டென்சஸில் பயன்படுத்தக்கூடிய வேர்ப்ஸ் பற்றி, அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பொதுவாகவே V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். V1 அப்படின்றது என்னதுன்னா ப்ரெசன்ட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழில் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம், வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம், வருவேன் அப்படின்னு சொல்லுவோம், வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்படிலாம் சொன்னாலும் கூட இங்கே ரூட் வேர்ப் என்னது, வா அப்படின்றது தான் ரூட் வேர்ப். அதை தான் நம்ம ப்ரெசன்ட் வேர்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதே போல் V2 அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், V3 அப்படின்றது நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு V1 பார்த்தீங்கன்னா ஈட், ஈட்டுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா எயிட், ஈட்டுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னதுன்னா ஈட்டன். அப்போ ஈட், ஏட், ஈட்டன். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். லிவ், லிஃப்ட், லிஃப்ட். 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் இது. அடுத்ததாக வேர்ப்ஸை நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்றது என்னது அப்படின்னா, நம்ம V1 இருக்கு இல்லையா, V1க்கு பக்கத்தில் ஈடி சேர்த்தாவே அது V2 ஆகவும் V3 ஆகவும் மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பிளேன்ற ஒரு ரூட் வேர்ப் இருக்குது, V1 இருக்குது, அது கூட ஈடி சேர்த்தா பிளேட், பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாறிடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாறிடும். அதே போல் தான் ஜம்ப், ஜம்ப்ட், ஜம்ப்ட். லவ்ன்ற வார்த்தை ஆல்ரெடி ஈல முடியுது. ஸோ ஏற்கனவே ஒரு வேர்பு ஈல முடிஞ்சதுன்னா திரும்பவும் அதுக்கு பக்கத்தில் ஈடி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, டி மட்டும் சேர்த்தாவே போதும். அதனால தான் லவ், லவ்ட், லவ்ட். இப்படி பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு கூட டியோ அல்லது ஈடி சேர்த்தாவோ அது V2ஆகவும் V3ஆகவும் மாறும் அப்படின்னா அதை தான் நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்ன்றதுக்கு இது போன்ற ரெகுலாரிட்டிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கட், கட், கட். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா V1, V2, V3 மூணுமே ஒரே ஃபார்ம் தான். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கோ, வெண்ட், கான். ஸோ V1, V2, V3 மூணுமே வேறு வேறையாக இருக்குது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கம், கேம், கம். ஸோ V1ம் V3யும் சேமாக இருக்குது, V2 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிட், சாட், சாட். V2வும் V3யும் சேமாக இருக்குது, V1 வித்தியாசமாக இருக்குது. இது போன்ற ஒரு ரெகுலாரிட்டி இல்லாமல் இர்ரெகுலராக வருதால தான் இதை இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸுக்கான 3 ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். நாம் கற்றுக்க போகிற 12 டென்சஸ்க்கான சார்ட் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் 4 டென்சஸ் இருக்கும், பாஸ்ட்டுக்கு 4 டென்சஸ் இருக்கும், ஃப்யூச்சருக்கும் 4 டென்சஸ் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், past perfect continuous. Future simple, future continuous, future perfect continuous. இந்த 12 டென்சஸை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம கற்றுக்க போகிற ஆர்டர் எது அப்படின்னா, முதல்ல 3 சிம்பிள் டென்சஸ் கற்றுப்போம், ரெண்டாவது 3 கண்டினியூஸ் டென்சஸ் கற்றுப்போம், மூணாவதாக 3 பர்ஃபெக்ட் டென்சஸ் கற்றுப்போம், நான்காவதாக 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் கற்றுப்போம். இந்த ஆர்டரில் நம்ம கற்றுக்கும் போது நமக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ், நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, subject plus
V1. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஐ அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஸ்டடின்றது V1. அப்போ ஐ ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். வி ஸ்டடி நாங்கள் படிக்கிறோம். யூ ஸ்டடி நீ படிக்கிறாய். ஹீ ஸ்டடீஸ் அவர் படிக்கிறார். ஷீ ஸ்டடீஸ் அவள் படிக்கிறாள். இட் ஸ்டடீஸ் அது படிக்கிறது. தே ஸ்டடி அவர்கள் படிக்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணோம். என்னது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தே போன்ற ப்ரோனவுன்ஸ்க்கு பக்கத்துலலாம் நம்ம ஸ்டடின்ற வார்த்தையை ரூட் வேர்பை அப்படியே போட்டிருக்கோம். ஆனால் ஹீ, ஷீ, இட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் அதை வந்து நம்ம சப்ஜெக்டாக பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா வேர்புக்கு பக்கத்தில் எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ நம்ம சேர்க்கணும். வேர்புக்கு பக்கத்தில் எங்கே எஸ் சேர்க்கணும், எங்கே இஎஸ் சேர்க்கணும், எங்கே ஐஇஎஸ் சேர்க்கணும் அப்படின்ற ரூலை நான் சுருக்கமாக சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிங்க. பொதுவாகவே நம்ம வேர்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம், கம்ஸ். ஆனால் ஒரு வேர்ப் ஓல முடிஞ்சு அந்த ஓவுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இஎஸ் சேர்க்கணும். அதாவது ரூல் வந்து ஓல முடிஞ்சாவே இஎஸ் சேர்க்கணும் அப்படின்றது ரூல் கிடையாது. நல்லா கவனிங்க. ஓல முடிஞ்சு அந்த ஓவுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம இஎஸ் சேர்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கோன்ற வேர்பு ஓல முடியுது, ஓவுக்கு முன்னாடி ஜின்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால் நம்ம இஎஸ் போட்டு கோஸ் அப்படின்னு போடுறோம். டூன்ற வேர்ப் பாருங்கள், ஓல முடிஞ்சிருக்கு, ஆனால் ஓவுக்கு முன்னாடி டீன்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இஎஸ் போட்டு டஸ் அப்படின்னு போடுறோம். ஐஎஸ் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ப், ரூட் வேர்ப் ஒய்யில் முடிஞ்சு அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் சேர்த்துக்கணும். ஸோ ரூல் வந்து ஒய்யில் முடிஞ்சாவே ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு வேர்ப் ஒய்யில் முடிஞ்சு அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒய்யை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் சேர்த்துக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஸ்டடின்ற ஒரு ரூட் வேர்பில் ஒய்யில் முடியுது அந்த வேர்ப், பட் ஒய்க்கு முன்னாடி பாருங்கள் டீன்ற ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணணும்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் போட்டு நம்ம ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பாருங்கள் க்ரை, க்ரைன்ற வேர்பும் ஒய்யில் முடியுது, ஆனால் ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால் என்ன பண்ணுறோம், ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஎஸ் போட்டு க்ரைஸ் அப்படின்னு போடுறோம். அப்போ இந்த வேர்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்குற பிஸ்னஸ், இஎஸ் சேர்க்குற பிஸ்னஸ், ஐஎஸ் சேர்க்குற பிஸ்னஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான், அதுவும் ஹீ, ஷி, இட், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும்தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்குறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அடுத்ததாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது. ஸோ பொதுவாகவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டென்ஸ்லையுமே இருக்கிற ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, 12 டென்சஸ்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்குறேன். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மொதல் 2 டென்ஸை தவிர மீதி இருக்கிற 10 டென்சஸுக்கும் ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதுதான் ஒவ்வொரு டென்ஸுக்கான ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ இந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து வெளிப்படையாக வந்திருக்கும், ஆனால் மொதல் டென்ஸுக்கும் ரெண்டாவது டென்ஸுக்கும் அது வெளிப்படையாக வந்திருக்காது. மொதல் டென்ஸு சப்ஜெக்ட் ப்ளஸ் V1, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கான ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னது அப்படின்னா டூ மற்றும் டஸ். டூன்றதை நம்ம ஐ, வி, யூ, தேக்கு பயன்படுத்துவோம். டஸ்ன்றதை தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ, ஷி, இட்டுக்கு பயன்படுத்துவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா. அதில் உள்ள ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னது அப்படின்னா டிட். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது. ஸோ டூன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு பக்கத்தில் நாட் போடணும். டஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதுக்கு பக்கத்தில் நாட் போடணும். அப்போ ஐ ஸ்டடி அப்படின்னா நான் படிக்கிறேன், நான் படிக்கவில்லை எப்படி சொல்கிறது, ஐ டு நாட் ஸ்டடி. வி ஸ்டடி நாங்கள் படிக்கிறோம், நான் படிக்கலைன்றது எப்படி சொல்கிறது, வி டு நாட் ஸ்டடி. அதே போல் தான் யூ ஸ்டடி, யூ டு நாட் ஸ்டடி. ஹீ ஸ்டடீஸ்,
he does not study. இங்கே பாருங்கள் he studies அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஸ்டடிக்கு பக்கத்தில் ஐஎஸ் சேர்த்துருக்குறோம். he studies ஏன்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆனால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் he does not study அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்றதுக்கெலாம் டூ பயன்படுத்துகிறோம், ஹீக்கு நம்ம டஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு ரூல் நல்லா கவனிங்க. ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா he does not studies அப்படின்னு நம்ம இங்கே போடல, he does not study அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டடீஸில் உள்ள ஐஎஸ்ஸை உடச்சி தான் நம்ம இங்கே டஸ் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இங்கே டஸ் நாட் வந்த பிறகு அல்லது டஸ் வந்த பிறகு திரும்ப நம்ம அங்கே ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. ஸ்டடின்ற ரூட் வேர்பை பேஸ் வேர்பை அப்படியே தான் போடணும். எஸ்லாம் சேர்க்கக்கூடாது, ஐஎஸ்லாம் சேர்க்கக்கூடாது, இஎஸ்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே போல் தான் பாருங்கள் she studies, she does not study. it studies, it does not study. they study, they do not study. அப்படின்னா ஐ வி யூ தேக்கெலாம் நம்ம do not பயன்படுத்துகிறோம், he ஷீட்டுக்கு does not பயன்படுத்துகிறோம். ஞாபகம் வச்சுக்கிங்க. இதே நம்ம இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படின்னா do not அப்படின்றத நம்ம சுருக்கி don't அப்படின்னு போடுவோம் இல்லையா. அதே போல் does not உடைய கன்ட்ராக்ஷன் என்னது, doesn't. அப்போ I do not study அப்படின்றத நம்ம I don't study அப்படின்னு போடலாம். we do not study அப்படின்றத we don't study அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் you don't study, he doesn't study, she doesn't study, it doesn't study, they don't study. ஸோ இதே போல் ப்ரெசன்ட் சிம்பிளில் நம்ம ஈஸியாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உருவாக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம காமனாக பண்ணுற தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா he don't study அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஹீக்கு நம்ம don't பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஹீக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும், doesn't தான் பயன்படுத்தணும். அப்போ இது எப்படி கரெக்டாக நம்ம போடணும் அப்படின்னா he doesn't study அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் தான் he do not study அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஹீக்கு நம்ம do not பயன்படுத்தக்கூடாது, does not தான் பயன்படுத்தணும். அப்போ எப்படி சொல்லலாம், he does not study அப்படின்னு சொல்லலாம். அவள் படிக்கலை அப்படின்றத சிலர் வந்து she does not studies அப்படின்னு போடுவாங்க. ஸோ இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா அங்கே டஸ் நாட் வந்த பிறகு திரும்ப ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. ஸ்டடின்ற ரூட் வேர்பை அப்படியே தான் போடணும். ஐஎஸ்லாம் சேர்க்கக்கூடாது, இஎஸ்ஓ அல்லது எஸ்ஓ சேர்க்கக்கூடாது. அப்போ ஷீ டஸ் நாட் ஸ்டடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஐஎஸ் தான் இங்கே டஸ்ஸாக வந்திருக்கு. அப்போ டஸ் வந்த பிறகு அல்லது டஸ் நாட் வந்த பிறகு திரும்ப அந்த இடத்துல ஸ்டடீஸ்லாம் போடக்கூடாது. இந்த டென்ஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை வந்து சொல்கிறதுக்கு, நம்மளுடைய ப்ரெசன்ட் ஹேபிட்ஸை சொல்கிறதுக்கு, சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு. ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது, ஆனால் அதை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு, அல்லது ஸ்டோரிலாம் நரேட் பண்ணும்போது, நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ்லாம் எழுதும்போதுன்ற பல்வேறு இடங்களில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். நம்ம இரண்டாவதாக கற்றுக்க போகிற ரொம்ப முக்கியமான டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. இப்போ இங்கே பாருங்கள், ஐ என்றது சப்ஜெக்ட், ஸ்டடின்ற வேர்புடைய V2 ஃபார்ம் என்னது, ஸ்டடீடு. அப்போ ஐ ஸ்டடீடு அப்படின்னா நான் படித்தேன். வி ஸ்டடீடு நாங்கள் படித்தோம். யூ ஸ்டடீடு நீ படித்தாய். ஹீ ஸ்டடீடு அவர் படித்தார். ஷீ ஸ்டடீடு அவள் படித்தாள். இட் ஸ்டடீடு அது படித்தது. தே ஸ்டடீடு அவர்கள் படித்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஸ்டடி, வி ஸ்டடி, யூ ஸ்டடி, தே ஸ்டடின்னு சொல்கிறோம். ஆனால் ஹீ ஸ்டடீஸ், ஷீ ஸ்டடீஸ், இட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்கிளாக இருக்கலாம். நம்ம வேர்பு கூட எஸ் சேர்க்குற பிஸ்னஸ் இருந்துச்சு, ஆனால் அந்த பிஸ்னஸ் இங்கே கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டடீடுன்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த விதத்தில் இந்த டென்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். அடுத்ததாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது. நான் ஏற்கனவே சொன்னேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது அப்படின்னா டிட். அப்போ டிட்டுக்கு பக்கத்தில் நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஸ்டடீட் அப்படின்னு சொல்கிறோம், நான் படித்தேன். அப்போ நான் படிக்கலை அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, ஐ டிட் நாட் ஸ்டடி. ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஐ டிட் நாட் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஈடியை தான் நம்ம உடச்சி இங்கே டிட்டாங்க கொண்டு வந்துட்டோம். அப்போ அந்த இடத்துல டிட்டு வந்தாவோ அல்லது டிட் நாட் வந்தாவோ நம்ம வந்து ஸ்டடீடு அப்படின்ற V2 ஃபார்ம் போடக்கூடாது, V1 தான் பயன்படுத்தணும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில். அப்போ ஐ ஸ்டடீட், ஐ டிட் நாட் ஸ்டடின்னு சொல்லணும், ஐ டிட் நாட் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லக்கூடாது. வி ஸ்டடீட்
நாங்கள் படித்தோம், நாங்கள் படிக்கலன்றதை we did not study அப்படின்னு சொல்லலாம். அதே போல் you did not study, he did not study, she did not study, it did not study, they did not study. அங்கே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் டூ டஸ் பயன்படுத்தணும் மாற்றி மாற்றி. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, அல்லது தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டிட்ன்ற ஒரே ஆக்சிலரி வேர்ப் தான் பயன்படுத்துகிறோம். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸே நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா, இப்போ டிட் நாட் அதனுடைய கன்ட்ராக்ஷன் என்னது? டிடின்ட். அப்போ ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்றத ஐ டிடின்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். we did not study அப்படின்றத we didn't study அப்படின்னு சொல்லலாம். அதே போல் you didn't study, he didn't study, she didn't study, it didn't study, they didn't study. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம காமனாக பண்ணுற தவறு என்னது அப்படின்னா, சிலர் he didn't studied அப்படின்னு சொல்லுவாங்க, he did not studied அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன தப்பு அப்படின்னா, அங்கே didn't வந்த பிறகு அல்லது did not வந்த பிறகு அங்கே நம்ம V2 பயன்படுத்தக்கூடாது, V1 தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த இடி அந்த ஐஇடியை தான் நம்ம உடச்சி இங்கே டிட்டாக கொண்டு வரோம். அதனால் he didn't அப்படின்னு பயன்படுத்தும் போது அல்லது did not பயன்படுத்தும் போது நம்ம V2 பயன்படுத்தக்கூடாது, மாறாக V1 தான் பயன்படுத்தணும். அப்போ he didn't studied கிடையாது, he didn't study அப்படின்றது தான் சரியானது. he did not studied அப்படின்றது தப்பு, மாறாக he did not study அப்படின்றது தான் சரியான வாக்கியம். நம்ம மூன்றாவதாக கற்றுக்க போகிற டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸ் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட் கூட சிம்பிள் பாஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியான டென்ஸ். ஏன் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசண்ட்டில் டூ டஸ் போன்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் வெளிப்படையாக வராது. சிம்பிள் பாஸ்ட்டில் டிட்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வெளிப்படையாக வராது. ஆனால் இந்த டென்ஸில் பாருங்கள், வில் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த டென்ஸில் நம்ம மண்டையை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ஒரு டென்ஸ். இப்போ பார்க்கலாம். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். we will study, நாங்கள் படிப்போம். you will study, நீங்கள் படிப்பீர்கள். he will study, அவர் படிப்பார். she will study, அவள் படிப்பாள். it will study, அது படிக்கும். they will study, அவர்கள் படிப்பார்கள். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ஒன்றும் இல்லை, he will study அப்படின்னா அவர் படிப்பார். இங்கே வில்லுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டாவே போதும், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he will not study, அவர் படிக்க மாட்டார் அப்படின்ற போல ஆகிடும். will நாட்டோடைய கன்ட்ராக்ஷன் என்னது? won't. நம்ம இப்படியும் பயன்படுத்தலாம், he won't study, அவர் படிக்க மாட்டார் அப்படியும் சொல்லலாம். அப்போது நான் படிக்க மாட்டேன் அப்படின்றத ஐ வில் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் படிக்க மாட்டோம், we will not study. நீ படிக்க மாட்டாய், you will not study. அவர் படிக்க மாட்டார், he will not study. அவள் படிக்க மாட்டாள், she will not study. அது படிக்காது, it will not study. அவர்கள் படிக்க மாட்டார்கள், they will not study. இதே நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். I won't study, we won't study, you won't study, he won't study, she won't study, it won't study, they won't study அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட 3 டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. சிம்பிள் பாஸ்ட்டுக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. சிம்பிள் ஃபியூச்சருக்கான ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் V1. தமிழ் மீனிங்கில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ கம், நான் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். The fourth one, present continuous tense. Continuous tenses அப்படின்னாவே ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது நடைபெற்று கொண்டிருந்தது அல்லது நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டினியூஸ் டென்சஸ். இப்போ நம்ம கற்றுக்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ கண்டினியூஸ் டென்சஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோன்னா 6 கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது. எல்லா டென்சஸ்லையுமே ஐஎன்ஜி வேர்பு தான் நம்ம பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே போல் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல் ஆம் போடணுமா, இஸ் போடணுமா, ஆர் போடணுமான்றது மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத நம்ம ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவோம். வி ஆர் ஸ்டடியிங், நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். யூ ஆர் ஸ்டடியிங், நீ படித்து கொண்டிருக்கிறாய். ஹீ இஸ் ஸ்டடியிங், அவர் படித்து கொண்டிருக்கிறார். ஷீ இஸ் ஸ்டடியிங், அவள் படித்து கொண்டிருக்கிறாள்.
இட் இஸ் ஸ்டடியிங் அது படித்து கொண்டிருக்கிறது. தே ஆர் ஸ்டடியிங் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஐக்கு ஆம் போட்டிருக்கோம், வீக்கு ஆர், யூவுக்கு ஆர், அதே போல் தேக்கு ஆர் போட்டிருக்கோம். ஹீ ஷீட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்குலாம் நம்ம இஸ் போட்டிருக்கோம். ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். இந்த டென்ஸில் இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும். அந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டாவே போதும், அதெல்லாம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆமுக்கு பக்கத்தில் நாட் போடுங்க. ஐ ஆம் நாட் ஸ்டடியிங் நான் படித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு மாறிடும். அதே போல் வி ஆர் நாட் ஸ்டடியிங், யூ ஆர் நாட் ஸ்டடியிங், he is not studying, she is not studying, it is not studying, they are not studying. இதே நெகட்டிவ் சென்டென்சஸை நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ எம் நாட் ஸ்டடியிங் அப்படின்றத ஆம் நாட்டுக்கு கண்ட்ராக்ஷன் கிடையாது, நம்ம அப்படியே சொல்லலாம். ஐ எம் நாட் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆர் நாட்டை வந்து நம்ம சுருக்கும் போது ஆண்ட் ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கலாம். ஆண்ட் அதாவது நம்ம எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத்தைக்கு வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ரொனன்சியேஷன் தான். அப்போ வி ஆண்ட் ஸ்டடியிங், யூ ஆண்ட் ஸ்டடியிங், ஹீ இஸ்ன்ட் ஸ்டடியிங், ஷீ இஸ்ன்ட் ஸ்டடியிங், இட் இஸ்ன்ட் ஸ்டடியிங், தே ஆண்ட் ஸ்டடியிங் அப்படி சொல்லலாம். ஃபிஃப்த் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ், வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்த ஆமும் இஸ்ஸும் தான் இந்த இடத்துல வாஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்த ஆர் தான் இந்த இடத்துல வேர் அப்படின்னு மாறி இருக்கு. இதை வந்து நம்ம வேர் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம வேர் அப்படின்னு சொல்லணும். நர்ஸ், பேர்டு, சர்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் வேர் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்தேன். we were studying நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். you were studying நீ படித்து கொண்டிருந்தாய். he was studying அவன் படித்து கொண்டிருந்தான். she was studying அவள் படித்து கொண்டிருந்தாள். it was studying அது படித்து கொண்டிருந்தது. they were studying அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐக்கு வாஸ் பயன்படுத்தியிருக்கிறோம், வீக்கு were, யூக்கு were, he was, she was, it was, they were. இப்போ இந்த டென்ஸில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். அந்தந்த ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு நாட் போட்டாவே போதும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாஸ் நாட் ஸ்டடியிங், வி வர் நாட் ஸ்டடியிங், யூ வர் நாட் ஸ்டடியிங், ஹி வாஸ் நாட் ஸ்டடியிங், ஷி வாஸ் நாட் ஸ்டடியிங், இட் வாஸ் நாட் ஸ்டடியிங், தே வர் நாட் ஸ்டடியிங். இதையே நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ வாசன்ட் ஸ்டடியிங், வி weren't ஸ்டடியிங், you weren't studying, he wasn't studying, she wasn't studying, it wasn't studying, they weren't studying. were not உடைய கண்ட்ராக்ஷனை நம்ம weren't அப்படி சொல்லலாம். The sixth tense future continuous tense. இந்த டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா subject plus will be plus verb plus ing. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தா போல் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதே போல் தான் பாஸ்ட் கண்டினியூஸில் வாஸ், வேர் வந்துச்சு. ஆனால் இந்த டென்ஸில் பாருங்கள், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக வில் பி போட்டுற வேண்டியது தான். அப்போ ஐ வில் பி ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டிருப்பேன். வி வில் பி ஸ்டடியிங் நாங்கள் படித்து கொண்டிருப்போம். யூ வில் பி ஸ்டடியிங் நீங்கள் படித்து கொண்டிருப்பீர்கள். ஹீ வில் பி ஸ்டடியிங் அவன் படித்து கொண்டிருப்பான். ஷீ வில் பி ஸ்டடியிங் அவள் படித்து கொண்டிருப்பாள். இட் வில் பி ஸ்டடியிங் அது படித்து கொண்டிருக்கும். தே வில் பி ஸ்டடியிங் அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த டென்ஸில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? சிலருக்கு இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா டென்ஸ்லையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஸ்டடியிங், இங்கே வில் பி அப்படின்ற 2 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. அப்போ வில்லுக்கு பக்கத்தில் நாட் போடணுமா அல்லது பிக்கு பக்கத்தில் நாட் போடணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா கவனிங்க, இது ஒரு இங்கிலீஷில் உள்ள ஒரு கோல்டன் ரூல். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில்
2 அல்லது 3 ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் நாட் போடணும். நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கலாம் அல்லது 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆக்சிலரி வேர்ப் ஏதோ அதுக்கு பக்கத்தில் நாட் போட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஐ வில் பி ஸ்டடியிங்கில் வில்லுன்றது தான் ஆக்சிலரி வேர்ப். அப்போ வில்லுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடணும். அப்போ ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்க மாட்டேன். அதையே நம்ம சுருக்கி ஐ won't பி ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பார்க்கலாம். ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், we will not be studying, you will not be studying, he will not be studying, she will not be studying, it will not be studying, they will not be studying. நம்ம கண்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும் போது I won't be studying, we won't be studying, you won't be studying, he won't be studying, she won't be studying, it won't be studying, they won't be studying அப்படின்னு சொல்லலாம். இந்த டென்ஸில் சிலர் காமனாக பண்ணுற தவறு என்னதுன்னா, அந்த நாட்டை கொண்டு வந்து பிக்கு பக்கத்தில் போட்டுருவாங்க. அது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி நாட் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு. கரெக்ட் ஃபார்ம் என்னதுன்னா, ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், ஐ வில் நாட் பி ஸ்டடியிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சிலரி வேர்ப் எதுவோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம நாட் போடணும். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட அந்த 3 கண்டினியூஸ் டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ 3 டென்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கிட்டத்தட்ட சேம் தான். நடுவில் உள்ள ஆக்சிலரி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் மட்டும்தான் மாறுது. ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர்ன்றது தான். இங்கே பாஸ்ட்டுக்கு வரும்போது ஆம், இஸ்ஸும் வாஸ்ன்னு மாறுது. ஆர்ன்றது வேர் அப்படின்னு மாறுது. ஆனால் ஃப்யூச்சர் கண்டினியூஸில் பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம வில் பி தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த 3 டென்சஸ்லேயும் தமிழ் மீனிங் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ வாஸ் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருந்தேன். ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். 7வதாக நம்ம கற்றுக்க போகிற டென்ஸும் ரொம்பவே முக்கியமான ஒரு டென்ஸ், நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு டென்ஸ். அது என்னது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3. நம்ம இது வரைக்கும் நம்ம V1 பயன்படுத்தியிருக்கிறோம், V2 பயன்படுத்தியிருக்கிறோம். வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வேர்ப்லாம் போட்டு பயன்படுத்தணும். ஆனால் இப்போ தான் முறை நம்ம V3 பயன்படுத்துகிறோம். V3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதே போல் இங்கே பாருங்கள், ஹேவ், ஹேஸ் இருக்குது. ஹேவ்ன்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம ஐ, வி, யூ, தேவுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் ஹேஸ்ன்றதை தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பயன்படுத்துவோம். அதாவது ஹீ, ஷீ, இட்டுக்கெலாம் நம்ம பயன்படுத்துவோம். ஐ ஹாவ் ஸ்டடீட், இங்கே ஐன்றது சப்ஜெக்ட். ஐ கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் என்னது? ஹேவ் ப்ளஸ்ஸு அந்த ஸ்டடின்ற வார்த்தையுடைய வேர்பு 3 ஃபார்ம் என்னது? ஸ்டடீட். அப்போ ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னது? நான் படித்திருக்கிறேன். ஐ ஸ்டடி அப்படின்றது நான் படிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்திருக்கிறேன். வி ஹாவ் ஸ்டடீட், நாங்கள் படித்திருக்கிறோம். யூ ஹாவ் ஸ்டடீட், நீ படித்திருக்கிறாய். ஹீ ஹாஸ் ஸ்டடீட், அவன் படித்திருக்கிறான். ஷீ ஹாஸ் ஸ்டடீட், அவள் படித்திருக்கிறாள். இட் ஹாஸ் ஸ்டடீட், அது படித்திருக்கிறது. தே ஹாவ் ஸ்டடீட், அவர்கள் படித்திருக்கிறார்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் படித்திருக்கிறேன் அப்படின்றது மட்டும் தமிழ் மீனிங் கிடையாது, இன்னொரு தமிழ் மீனிங்கும் இருக்குது. அது என்னதுன்னா படித்து விட்டேன். அப்போ ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லும் போது தமிழில் நான் படித்திருக்கிறேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது, நான் படித்து விட்டேன் அப்படின்ற மீனிங்கும் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்து விட்டேன். வி ஹாவ் ஸ்டடீட், நாங்கள் படித்து விட்டோம். யூ ஹாவ் ஸ்டடீட், நீ படித்து விட்டாய். ஹீ ஹாஸ் ஸ்டடீட், அவன் படித்து விட்டான். ஷீ ஹாஸ் ஸ்டடீட், அவள் படித்து விட்டாள். இட் ஹாஸ் ஸ்டடீட், அது படித்து விட்டது. தே ஹாவ் ஸ்டடீட், அவர்கள் படித்து விட்டார்கள். இதில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? ரொம்பவே சிம்பிள். ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் நாட் போட்டாவே அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஹாவ் ஸ்டடீட், இங்கே ஹேவுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடுங்க. ஐ ஹாவ் நாட் ஸ்டடீட் அப்படின்னு வரும். இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னது? நான் படித்ததில்லை அப்படின்ற ஒரு தமிழ் அர்த்தமும் இருக்குது, நான் படிக்கவில்லை அப்படின்ற தமிழ் அர்த்தமும் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீ அரசியல் படித்திருக்கிறாயா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் நாட் ஸ்டடீட் அப்படின்வோம்.
நான் படித்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம். நீ எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ ஹவ் நாட் ஸ்டடீட். நான் எக்ஸாமுக்கு படிக்கலைன்றதை ஐ ஹவ் நாட் ஸ்டடீட் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் படிக்கவில்லை அப்படின்ற மீனிங்கில் வரும். அப்போ ஐ ஹவ் நாட் ஸ்டடீட் அப்படின்னா நான் படித்ததில்லை, நான் படிக்கவில்லை அப்படின்ற ரெண்டு மீனிங் இருக்குது. நான் படித்ததில்லைன்றதை ஐ ஹவ் நாட் ஸ்டடீட், நாங்கள் படித்ததில்லை அப்படின்றத we have not studied, நீ படித்ததில்லை you have not studied, அவன் படித்ததில்லை he has not studied, அவள் படித்ததில்லை she has not studied, அது படித்ததில்லை it has not studied, அவர்கள் படித்ததில்லை they have not studied அப்படின்னு சொல்லலாம். அல்லது have not உடைய கன்ட்ராக்ஷன் என்னது? haven't. has not உடைய கன்ட்ராக்ஷன் hasn't. இந்த கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்கலாம். I haven't studied, we haven't studied, you haven't studied, he hasn't studied, she hasn't studied, it hasn't studied, they haven't studied. Eighth tense, past perfect tense. இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா subject plus had plus verb 3. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் have has நம்ம பயன்படுத்தியிருந்தோம். இது ரெண்டுத்தினுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் had. அப்போ இங்கே வந்து ஒரே ஒரு ஆக்சிலரி verb தான் had மட்டும்தான். I had studied. இப்போ எடுத்துக்காட்டுக்கு I had studied அப்படின்னா நான் படித்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். I studied அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். I studied அதுக்கு மீனிங் நான் படித்தேன். ஆனால் இங்கே பாருங்கள் I had studied நான் படித்திருந்தேன். We had studied நாங்கள் படித்திருந்தோம். You had studied நீ படித்திருந்தாய். He had studied அவர் படித்திருந்தார். She had studied அவள் படித்திருந்தாள். It had studied அது படித்திருந்தது. They had studied அவர்கள் படித்திருந்தார்கள். இப்போ இதெல்லாம் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றலாம்? ஹேடுக்கு பக்கத்தில் நாட் போட்டாவே போதும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு I had not studied, we had not studied, you had not studied, he had not studied, she had not studied, it had not studied, they had not studied. இந்த had not உடைய கன்ட்ராக்ஷன் என்னது? hadn't. அப்போ நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு I hadn't studied, we hadn't studied, you hadn't studied, he hadn't studied, she hadn't studied, it hadn't studied, they hadn't studied. Ninth one, future perfect tense. இந்த டென்ஸுக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்க்கலாம். subject plus will have plus V3. இப்போ எடுத்துக்காட்டுக்கு I will have studied அப்படின்னா நான் படித்திருப்பேன். We will have studied நாங்கள் படித்திருப்போம். You will have studied நீங்கள் படித்திருப்பீர்கள். He will have studied அவர் படித்திருப்பார். She will have studied அவள் படித்திருப்பாள். It will have studied அது படித்திருக்கும். They will have studied அவர்கள் படித்திருப்பார்கள். I will study அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு மீனிங் நான் படிப்பேன். ஆனால் இங்கே பாருங்கள் I will have studied நான் படித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இதில் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது? I will have studied அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது, will, have. இதில் முதல் ஆக்சிலரி வேர்ப் என்னது? will. இந்த wilலுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடணும். அப்போ I will not have studied அப்படின்னு சொல்லலாம். அல்லது will not சுருக்கி I won't have studied அப்படின்னு சொல்லலாம். I will not have studied, I won't have studied. இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னா நான் படித்திருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் படித்திருக்க மாட்டேன் I will not have studied. நாங்கள் படித்திருக்க மாட்டோம் we will not have studied. நீ படித்திருக்க மாட்டாய் you will not have studied. அவர் படித்திருக்க மாட்டார் he will not have studied. அவள் படித்திருக்க மாட்டாள் she will not have studied. அது படித்திருக்காது it will not have studied. அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் they will not have studied. அந்த will not என்றதை நம்ம சுருக்கி won't அப்படின்னு போடலாம். எப்படி போடலாம்? I won't have studied, we won't have studied, you won't have studied, he won't have studied, she won't have studied, it won't have studied, they won't have studied அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட 3 பர்ஃபெக்ட் டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
மூணு டென்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் தான் நம்ம தொடங்குகிறோம். அதே போல் V3 தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மூணு டென்சஸ்க்குமே நம்ம V3 தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹேவ் ஹேஸ் என்ற ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்துகிறோம். அதுவே பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் அப்படின்னு மாறுது. ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் வில் ஹேவ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் பயன்படுத்துகிறோம். இப்போ தமிழ் மீனிங்கில் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம தொடங்க போகிறது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். முதல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதால நம்ம பி ஃபார்ம்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். அங்கே பாருங்கள் பீன் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதே போல் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றதால நம்ம ஐஎன்ஜி வேர்பையும் பயன்படுத்துகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஹாவ் பீன் அப்படின்றது ஐ வி யூ தேக்கு பயன்படுத்துவோம். ஹேஸ் பீன் அப்படின்றது ஹீ ஷி இட்டுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா அதுக்கான தமிழ் அர்த்தம் என்னதுன்னா ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம். நான் படித்து வருகிறேன் அப்படியும் சொல்லலாம், அல்லது நான் படித்து கொண்டு வருகிறேன் அப்படியும் சொல்லலாம். we have been studying அப்படின்னா நாங்கள் படித்து வருகிறோம் அப்படியும் சொல்லலாம், அல்லது நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லலாம். you have been studying அப்படின்னா நீங்கள் படித்து கொண்டு வருகிறீர்கள். he has been studying அவர் படித்து கொண்டு வருகிறார். she has been studying அவள் படித்து கொண்டு வருகிறாள். it has been studying அது படித்து கொண்டு வருகிறது. they have been studying அவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவர்கள் படித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இடம் இல்லாதால ஒரே ஒரு மீனிங்கை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கட்டும், அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கட்டும், அல்லது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கட்டும், இந்த மூணு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுமே பார்த்தீங்கன்னா டைம் மென்ஷன் பண்ணும். அதாவது எப்பொழுதிலிருந்து ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது, அல்லது வந்தது, அல்லது வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அதே போல் எவ்வளவு காலமாக ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது, அல்லது வந்தது, அல்லது வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணும். இப்போ எப்பொழுதிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் என்ற ப்ரப்போசிஷன் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். எவ்வளவு காலமாக அந்த செயல் நடக்குதுன்றதை சொல்கிறதுக்கு ஃபார் என்ற ப்ரப்போசிஷன் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2012 இங்கு பணியாற்றி வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2012 அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2012. நான் 10 வருடங்களாக இங்கு பணியாற்றி வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years. ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 years அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 10 வருஷம் இங்கே வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், பர்ஃபெக்டாக குறிக்கிது. ப்ளஸ் தொடர்ந்து இப்போவும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்டினியூஸை குறிக்குது. அதனால தான் இதை நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் உருவாக்குறது? சிம்பிள். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு இருக்குது. இங்கே ஹாவ் பீன் 2 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. முதல் ஆக்சிலரி வேர்ப் என்னது? ஹாவ். அப்போ ஹாவுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போடணும். அப்போ ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஹாவன்ட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் நாட் பீன் ஸ்டடியிங், we have not been studying, you have not been studying, he has not been studying, she has not been studying, it has not been studying, they have not been studying. இப்போ have not உடைய contraction என்னது? haven't. has not உடைய contraction hasn't. அப்போ இந்த contractions யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் உருவாக்கலாம். I haven't been studying, we haven't been studying, you haven't been studying, he hasn't been studying, she hasn't been studying, it hasn't been studying, they haven't been studying. The last but one, past perfect continuous tense. இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம have been யூஸ் பண்ணோம், அதுபோல் has been யூஸ் பண்ணோம். அந்த have been has been தான் past perfect continuous tenseல had been அப்படின்னு மாறுது. அப்போ ஐ ஹேட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா தமிழில் நான் படித்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். we had been studying நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். you had been studying நீ படித்து கொண்டு வந்தாய். he had been studying அவர் படித்து கொண்டு வந்தார். she had been studying அவள் படித்து கொண்டு வந்தாள். it had been studying
அது படித்து கொண்டு வந்தது. they had been studying, அவர்கள் படித்து கொண்டு வந்தார்கள். இதில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கலாம்? I had been studying அப்படின்னு இருக்குது. இதில் had been ரெண்டு ஆக்சிலரி வேர்ப் இருக்குது. எங்கே நம்ம வந்து நாட் பிளேஸ் பண்ணோம்? ஓகே, ஹேடுக்கு பக்கத்தில் பிளேஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் முதல் ஆக்சிலரி வேர்ப். அப்போ ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹேட் நாட்டை நம்ம சுருக்கி ஐ ஹேடின் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் நாட் பீன் ஸ்டடியிங், we had not been studying, you had not been studying, he had not been studying, she had not been studying, it had not been studying, they had not been studying. நம்ம had not உடைய contraction hadn't அதை யூஸ் பண்ணி சொல்லும் போது I hadn't been studying, we hadn't been studying, you hadn't been studying, he hadn't been studying, she hadn't been studying, it hadn't been studying, they hadn't been studying அப்படின்னு சொல்லலாம். 12th tense future perfect continuous tense. இந்த 12வது டென்ஸை நீங்கள் இன்னும் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட விடாமுயற்சியை நினச்சி நீங்கள் வந்து பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே தோளில் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பிகாஸ் யூ ஆர் ரியலி கிரேட். இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படித்து கொண்டு வருவேன் அப்படின்னு அர்த்தம். We will have been studying, நாங்கள் படித்து கொண்டு வருவோம். You will have been studying, நீங்கள் படித்து கொண்டு வருவீர்கள். He will have been studying, அவர் படித்து கொண்டு வருவார். She will have been studying, அவள் படித்து கொண்டு வருவாள். It will have been studying, அது படித்து கொண்டு வரும். They will have been studying, அவர்கள் படித்து கொண்டு வருவார்கள். இதில் எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது? I will have been studying. இந்த டென்ஸில் பாருங்கள் 3 ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது இல்லையா? வில், ஹாவ், பின். இதில் முதல் ஆக்சிலரி என்னது? வில். அந்த வில்லுக்கு பக்கத்தில் நம்ம நாட் போட்டோன்னா இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அப்போ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த வில் நாட்டையே நம்ம சுருக்கி ஐ won't have been studying அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐ வில் நாட் ஹாவ் பீன் ஸ்டடியிங், we will not have been studying, you will not have been studying, he will not have been studying, she will not have been studying, it will not have been studying, they will not have been studying. இப்போ இதையே நம்ம will not சுருக்கி won't அப்படின்னு யூஸ் பண்ணும்போது I won't have been studying, we won't have been studying, you won't have been studying, he won't have been studying, she won't have been studying, it won't have been studying, they won't have been studying அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட 3 பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 டென்சஸுமே பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் தொடங்குது, அதே போல் ஐஎன்ஜி வேர்பில் முடியுது. ஆனால் நடுவில் பாருங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹாவ் பீன் ஹேஸ் பீன் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஹேட் பீனாக மாறுது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வில் ஹாவ் பீன் நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழ் மீனிங்கில் உள்ள வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் வேலை செய்து வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள், ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டு வருவேன் அப்படின்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா நான் வேலை செய்து வருவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது 12 டென்சஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 12 டென்சஸையும் இப்போ பாருங்கள். ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன். இந்த இடத்துல டூ அப்படின்றத நம்ம மெயின் வேர்பாக பயன்படுத்துகிறோம். அப்போ ஐ டூ நான் செய்கிறேன். ஐ டிட் நான் செய்தேன். ஐ வில் டூ நான் செய்வேன். ஐ எம் டூயிங் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் டூயிங் நான் செய்து கொண்டு இருந்தேன். ஐ வில் பி டூயிங் நான் செய்து கொண்டு இருப்பேன். ஐ ஹாவ் டன் நான் செய்துவிட்டேன், நான் செய்திருக்கிறேன். ஐ ஹேட் டன் நான் செய்திருந்தேன். ஐ வில் ஹாவ் டன் நான் செய்திருப்பேன். ஐ ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து வருகிறேன். ஐ ஹேட் பீன் டூயிங் நான் செய்து வந்தேன். ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து வருவேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக 12 டென்சஸ் நடத்தும் போது இந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் நான் இந்த கிளாஸை முடித்தேன் அப்படின்னா இந்த கிளாஸ் ஒரு நிறைவு இல்லாமல் முடிஞ்சிடும். அது என்னதுன்னா பி ஃபார்ம்ஸை வந்து நம்ம மெயின் வேர்ப்ஸாக டென்சஸில் பயன்படுத்தலாம். முதல்ல பி ஃபார்ம்ஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்ம்ஸை மெயின் வேர்ப்ஸாக பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம். இங்கே பாருங்கள், ஐ எம் ஆனஸ்ட்.
இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது தான் வேர்ப். ஒரே வேர்பு தான் இருக்குங்க இந்த இடத்துல. ஆம்ன்றது தான் வேர்ப், அதுதான் மெயின் வேர்ப். ஸோ இந்த இடத்துல பி ஃபார்ம் வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு. ஆனஸ்ட் அப்படின்றது வேர்பு கிடையாது, அது ஒரு ஆட்ஜெக்டிவ். அப்படின்னா ஐ ஆம் ஆனஸ்ட் அப்படின்னா நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் ஆனஸ்ட், நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். யூ ஆர் ஆனஸ்ட், நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள். ஹீ இஸ் ஆனஸ்ட், அவன் நேர்மையாக இருக்கிறான். ஷீ இஸ் ஆனஸ்ட், அவள் நேர்மையாக இருக்கிறாள். இட் இஸ் ஆனஸ்ட், அது நேர்மையாக இருக்கிறது. தே ஆர் ஆனஸ்ட், அவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள். அந்த பி ஃபார்ம்ஸே பாஸ்ட் டென்ஸில் மெயின் வேர்பாக பயன்படுத்தும் போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐ வாஸ் ஆனஸ்ட், நான் நேர்மையாக இருந்தேன். வி வர் ஆனஸ்ட், நாங்கள் நேர்மையாக இருந்தோம். யூ வர் ஆனஸ்ட், நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள். ஹி வாஸ் ஆனஸ்ட், அவர் நேர்மையாக இருந்தார். ஷி வாஸ் ஆனஸ்ட், அவள் நேர்மையாக இருந்தாள். இட் வாஸ் ஆனஸ்ட், அது நேர்மையாக இருந்தது. தே வர் ஆனஸ்ட், அவர்கள் நேர்மையாக இருந்தார்கள். அதே பி ஃபார்மை நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் மெயின் வேர்பாக பயன்படுத்தும் போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஐ வில் பி ஆனஸ்ட், நான் நேர்மையாக இருப்பேன். வி வில் பி ஆனஸ்ட், நாங்கள் நேர்மையாக இருப்போம். யூ வில் பி ஆனஸ்ட், நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள். ஹீ வில் பி ஆனஸ்ட், அவர் நேர்மையாக இருப்பார். ஷீ வில் பி ஆனஸ்ட், அவள் நேர்மையாக இருப்பாள். இட் வில் பி ஆனஸ்ட், அது நேர்மையாக இருக்கும். தே வில் பி ஆனஸ்ட், அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு டாஸ்க், அது என்னதுன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 12 டென்சஸில் 12 தமிழ் வாக்கியங்கள் இருக்குது. அந்த தமிழ் வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ உங்களால் எத்தனை சென்டென்சஸ் கரெக்டான டென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா உங்களை நினச்சி நான் பெருமைப்படுறேன். இது உங்களுக்கான கைத்தட்டல். உங்களால் முடியல அப்படின்னா உங்களால் முடியும் வரை டென்ஸ் கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்லாம் காமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.